வெல்கம் போஸ்ட் வணக்கம் மக்களே. நம்ம கோயம்பேடு மார்க்கெட் வந்திருக்கோம். மக்களே டிராகன் பழம் வாங்க போயிட்டு இருக்கோம். இப்போ டிராகன் பழம் வந்து ரொம்ப கம்மியான விலையில வாங்கி தாராளமாக பயன்பெறணும். அந்த மாதிரி ஒரு கடைக்கு நம்ம போயிட்டு இருக்கோம். இந்த வீடியோ பாருங்க, சூப்பராக வந்து பாருங்க. டிராகன் பழம் வந்து 1 கிலோ வந்து 78 ரூபாவாம். ஒரு பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 9 கிலோ இருக்குது. அந்த 9 கிலோ நம்ம வாங்கும் போது இந்த விலைக்கு வந்து அவங்க கொடுத்துருவாங்களாம். மக்களே நம்ம கோயம்பேடு மார்க்கெட்டில் வந்து பாக்ஸாக பழங்களை வாங்கலாம் தான் ரொம்ப லாபமாக வாங்கலாம். இது 1 கிலோ 2 கிலோ வாங்கினா வீட்டு பக்கத்தில் வாங்கினா அதே விலையாக தான் இருக்கும். டிராகன் பழம் சாப்பிட்றதுனால பல நன்மைகள் வந்து நம்ம உடல் கிடைக்குது. மெயினாக பார்த்தீங்கன்னா விட்டமின் சி இருக்குதுல. இதில் பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோய் இருக்கிறவங்களும் சரி, அடுத்தபடியாக உடல் பருமன் அதிகமாக இருக்கணும் சரி, ரத்த சோகை நோய் இருக்கிறவங்களும் சரி, தாராளமாக வாங்கி பயன்படுத்தலாம். பொதுவாகவே வந்து நீங்கள் எந்த பழம் சாப்பிட்டாலும் ஒரு அளவோடு சாப்பிடுங்க. மக்களை ஏசியாலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு மார்க்கெட் பண்ணி சென்னை கோயம்பேடு மார்க்கெட் சொல்லலாம். இங்கே என்னென்ன கம்மியான விலைகள் தாராளமாக வாங்கலாம் பார்த்தீங்கன்னா, காய்கறிகள் வாங்கலாம், பழங்கள் வாங்கலாம், அடுத்தபடியாக பூக்கள் வாங்கலாம். இங்கே மளிகை சாமான் பொருட்கள் எல்லாமே வந்து ரொம்ப கம்மியாக விலையை வாங்கி தாராளமாக பயன்பெறலாம். மக்களே நம்ம சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டில் வந்து டிராகன் பழம் வாங்க போயிட்டு இருக்கோம். நம்ம கோயம்பேடு மார்க்கெட்டில் பல கடைகள் இருக்குது. அதில் வந்து ஒரு நல்ல கடையாக பார்த்து அந்த கடையில் போய் நம்ம வாங்க போகிறோம். இவங்கள்ட்ட வந்து எல்லா வகையான பழங்கள் இருக்குது. இவங்கள்ட்டேருந்து வந்து சிறு சிறு வியாபாரம் வாங்கிட்டு இருக்காங்க. பொதுமக்களும் பல பேர் வாங்கி பயன்பெற்று இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு கடைக்கு போயிட்டு இருக்கோம். இவங்களுக்கு வந்து ஆப்பிள் பழங்கள் இருக்குது, ஆரஞ்சு பழங்கள் இருக்குது, மாதுளை பழங்கள் இருக்குது, சாத்துக்குடி இருக்குது, அதே மாதிரி டிராகன் பழங்கள் இருக்குது. கடைப்பெயர் பார்த்தீங்கன்னா ஏஎம் ஃப்ரூட் கம்பெனி, இது அவங்க கடைப்பெயர். இங்கே வந்து நேரடியாக வந்து தான் வந்து பழங்கள் எல்லாமே வாங்கணும். மக்களே நம்ம சேனலில் புதுசாக வீடியோ பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டன் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, வீடியோ கிளிக் பண்ணி பாருங்க, ரைட் ஹேண்ட் சைட்லேயே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதுமாதிரி ஆல் இருக்குது பார்த்தீங்களா, ஆல் பக்கத்தில் ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்த நல்ல வீடியோக்களை போகிறத நீங்கள் பார்த்து பயன்பெற முடியும். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களும் ஷேர் பண்ணுங்கள், அதுமாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து அனைத்து மக்களும் பயன்பெறணும். வாங்க மக்களே வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் பேர் சொல்லுங்கள். அக்பர். சரிங்கண்ணா. ஏஎம் ஃப்ரூட்ஸ் கம்பெனி. எப்போ ஆப்பிள் சொன்ன மாதிரி TD 117, 113, 114, 116, 116 எல்லாமே உங்களோட தான். ஆமாம். உங்கள்ட்ட வந்து எத்தனை கடைங்க இருக்குண்ணா? இப்போ எங்கிட்ட இருக்க மொத்தம் 8 கடை இருக்குது. 8 கடைங்க. என்னென்ன பழங்கள்லாம் இருக்கணும் உங்கள்கிட்ட? எங்கிட்ட எல்லா பழமும் கிடைக்கும். அப்படிங்களா? என்னென்ன பழங்கள்னா? எல்லாமே என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்கு அத்தனையும் கிடைக்கும். அப்படிங்களா? ஆமாம். பார்த்துங்க மக்களே, அப்படி பின்னாடி பாருங்க. எல்லா ஆத்தூரி பழங்கள் இருக்கு, ஆரஞ்சு பழம் இருக்கு, அதை பார்த்து டிராகன் பழம் இருக்கு, ஆப்பிள் எல்லாம் பாருங்க. ஃபுல்லாக இவங்க கடை ரொம்ப பெரிய ஒரு கடை. தாராளமாக மக்கள் அனைவரும் வாங்கி தாராளம் பயன்பெறலாம். ரொம்ப கம்மியான விலையில தான் இருக்குங்க. டிராகன் பழங்கள் வந்து 2 ஒரு பழங்கள் இருக்கு. ஒன்று இந்திய நாடு, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபாரின் நாட்டிலும் வருது 2 பழங்கள். இப்போ இந்திய நாட்டு பழங்கள் வந்து எப்படி பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா, ரோஸ் கலரில் மேல் தோல்கள் இருக்கும், உள்ளே கட் பண்ணி பார்க்கும்போது ரெட் கலரில் இருக்கும் உள்ள பழங்கள்லாம். இதே வந்து ஃபாரின் பழங்கள் வந்து வியட்னா சொல்லுவாங்க, அந்த ஊரில் பழங்கள் வருது. மேலே தோல்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரோஸ் கலர் இருக்கும், உள்ளே கட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கும். இந்த மாதிரி தான் வித்தியாசத்தை கண்டுபிடிக்க முடியும். வாங்க மக்களே, அந்த விலைகளை பிரைஸ் பார்க்கலாம் வாங்க. ப்ரோ பேர் சொல்லுங்க. ஆமீர். சரிங்க ப்ரோ. இப்போ டிராகன் ஃப்ரூட் இருக்கு ப்ரோ. சரிங்க ப்ரோ. இப்போ ஒயிட் கலர் இருக்குல்ல ப்ரோ, இது சொல்லுங்க. அது ஒரு NGPC 200 ரூபா, ஒன்று வாங்கினா 50 ரூபா, பாக்ஸ் 700 ரூபா. பாக்ஸ் 700 ரூபா. எவ்வளோ கிலோ இருக்கும் பாக்ஸ்? பாக்ஸ் 9 கிலோ இருக்கும், 20 பீஸ். 20 பீஸ் 9 கிலோ. இப்போ மினிமம் எவ்வளோ கிலோ வாங்கலாம்? அதான் பீஸ் கணக்கு தான், கிலோ கணக்கு கிடையாது. ஓ, இது பீஸ் கணக்கு. ஆமாம் ஆமாம். அதாவது மொத்தம் பாக்ஸா வாங்கினா வந்து 700 ரூபா. ஆமாம், 700 ரூபா. 9 கிலோ அப்படி கொடுத்துருவீங்க. டிமாண்ட் டைம்ல 800, 1000 ஆயிரமா. டிமாண்ட் இல்லாம விலை கம்மி இருக்கும். சரி சரி. ரெகுலர் கிடைக்குமா, எப்பயாவது கிடைக்குமா? எப்பவுமே கிடைக்கும். எப்பவுமே கிடைக்குமா? ஒரு பீஸ் எவ்வளோ ப்ரோ? ஒரு பீஸ் இல்ல 3 பீஸ் 200 ரூபா. 3 பீஸ் 200 ரூபா. உள்ள வாங்கினா ஒரு பீஸ் 100 ரூபா. நம்ம ஹோல்சேல் கடைங்க. ஆமா. அத 3 பீஸ் 200 ரூபா. பாக்ஸ்ல வாங்கினா 20 கிலோ. 20 கிலோ. 120 கிலோ. எவ்வளவு இருக்கு பாக்ஸ்? ஒரு பாக்ஸ்ல ஒரு 52 பீஸ். 52 பீஸ் இருக்கு. எவ்வளவு கிலோ இருக்கு மொத்தமா? 20 கிலோ. 20 கிலோ இருக்கா? இப்போ மினிமம் வந்து எவ்வளவு கிலோ ப்ரோ வாங்கலாம்? டிராகன் ஃப்ரூட் வாங்கலாம் நம்ம 3 பீஸ் 200 வாங்கலாம். 10 கிலோ 5 கிலோ எல்லாம் கொடுப்போம். 10 கிலோ 5 கிலோ தரீங்க. எவ்வளவு விலைக்கு தருவீங்க? 150 ரூபா கொடுப்பீங்களா இல்ல 120 தர ஃபைனல்? 120 தரீங்க. ஹோல்சேலர் நம்ம 5 கிலோ போகுது. ஆமா ஆமா. பாத்துங்க, சூப்பரா இருக்கு பாருங்க. இது வந்து இந்தியன் டிராகன்ல இந்தியன் டிராகன். ரெட் கலர் பழம் இருக்கும் அது. ஆமா, ரெட் பழம். பாத்துங்க, ரெட் கலர் பழம் வந்து இந்த விலைக்கு சொல்லிருக்காங்க. ஒரு ஆரஞ்சு விலை சொல்லுங்க. எந்த ஒரு இது ஆரஞ்சு என்ன விலை சொல்லுங்க? அப்படி பாக்ஸ் விலை இது வந்து 1400 ரூபாண்ணா. 15 கிலோ. 15 கிலோ. எந்த ஊரு? இது வந்து வியட்நாம், எஜிப்து, இது மாதிரி இடத்துல இருந்து வரும், சைனால இருந்தும் வரும். சூப்பராக இருக்கு. அதை பார்த்தீங்கன்னா 1 கிலோ பார்த்தீங்கன்னா 93 ரூபா விலைங்க. பார்த்தீங்களா? அதை 15 கிலோ வாங்கும்போது அப்படியே கொடுத்துருவோம், ஒரு பாக்ஸாக கொடுத்துட்றாங்க. இது என்ன ஆரஞ்சு வருது? அது பேபி ஆரஞ்சு. இதோட சின்னதாக இருக்கும், ஆனால் இதோட டபுள் மடங்கு டேஸ்ட் இருக்கும். டேஸ்ட் நல்லா இருக்கும். ஆமாம், விலை ப்ரோ ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். 2200 ரூபா. 10 கிலோ இருக்கும். 10 கிலோ. எந்த ஊர் இது? இது வந்து வியட்நாம், சைனா 2 ஏரியாலுமே. பார்த்தீங்க மக்களே, அதாவது நம்ம ஒரு பாக்ஸ் வாங்க எப்படி வாங்கினா 1 கிலோ விலை பார்த்தீங்கன்னா 220 ரூபா. ஒரு பாக்ஸாக வாங்கும்போது இந்த விலையை கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்ல விலையாக தான் இருக்கு பாருங்க. நீங்கள் கடையிலோட கேட்டு பாருங்க, அந்த விலையோட ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். தாராளமாக வாங்கலாம். சொல்லுங்க. இப்போ சாத்துக்குடி இருக்குல்ல ப்ரோ, எவ்வளோ ஒரு விலை? சாத்துக்குடி 30 ரூபால இருந்துருக்குண்ணா. 30 ரூபாயிலேருந்து எவ்வளோ கிலோ மினிமம் வாங்கணும்? நம்ம மினிமம் 10 கிலோ. 10 கிலோ. பார்த்துங்க மக்களே, மூட்டை மூட்டை வச்சிருக்காங்க பாருங்க. 10 கிலோ மூட்டை வாங்கணும். அதே மாதிரி ஆரஞ்சு பழம் எவ்வளோ ப்ரோ? ஆரஞ்சு பழம் வந்து 1400 ரூபா, 1300 ரூபா. சைஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு.
72 பீஸ் வரும், 15 கிலோ இருக்கும். அடுத்து 88 பீஸ் இருக்கும், 15 கிலோ இருக்கும். 80 பீஸ் இருக்கும், 15 கிலோ இருக்கும். சைஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறும் விலை. விலை மாறுது. 1300 ஸ்டார்டிங் பிரைஸ் சொன்னீங்களா, எவ்வளவு சொல்றீங்க ஒரு பாக்ஸ்? 1300 ஸ்டார்ட் ஆகும், 1500 வரைக்கும். 1500 மட்டும் இருக்கு சரிங்களா? ஸ்டார்டிங் வந்து 1300 உங்கள்ட்ட இருக்கு. இப்போ கம்மி பண்ணீங்களா அதே எவ்வளவு தானே? கம்மி பண்ணுவோம், 100 ரூபா கம்மி பண்ணுவோம். 100 கம்மி. எவ்வளவு கிலோ இருக்கு மொத்தமா? 15 கிலோ. 15 கிலோ இருக்கா? பாத்துக்க மக்களே. ஸோ அதை பேக்கிங்லாம் பண்ணுறாங்க பாருங்க. அது மாதிரி பாருங்க சாத்துக்குடிலாம் வந்து பாருங்க அவங்க ரெடி பண்ணுறது ஃபுல்லாக பாக்ஸ் பாக்ஸாக வச்சிருக்காங்க பாருங்க. A2 இது. இதில் வந்து 55 பீஸ் வரும். 55 பீஸ். ஆமாம். ஒரு கிட்டே காமிங்க. ஒரு கிலோக்கான பார்த்தீங்கன்னா 110 ரூபா வரும். பாக்ஸ் வாங்கினா 1300 ரூபா. 1300 ரூபா. சரி. அப்படி பாக்ஸ் வாங்கும்போது இன்னும் 100 ரூபா கொஞ்சம் கம்மியாகும். 1000 ரூபா பண்ணுறீங்க. மாவோப்பையில் வாங்கணும் ஆசைப்படுறீங்களா? தாராளமாக இவங்களுக்கு கிடைக்கும். இவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா 1 கிலோ பார்த்தீங்கன்னா 100 ரூபா தான் விலை. நீங்கள் ஒரு பாக்ஸாக வாங்கும்போது இந்த விலை கொடுத்துருவாங்க. ஒரு பாக்ஸோட வெயிட் பார்த்தீங்கன்னா 15 கிலோ தான் வெயிட்டு. ஓகே மக்களே, அடுத்து ஒரு நல்ல ஒரு பயனுள்ள வீடியோ பார்ப்போம். மார்க்கெட் பேக்ரவுண்ட் வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஓகேண்ணா சொல்லுறீங்களா? சுதந்திரமா வெளியே வரும்.